சேவிங் சீரியஸ் பார்ட் 2 பிக்கி பேங்க் சேவிங்ஸ். உங்களுக்கு சேவ் பண்ணணும் ஆசை இருக்கு. ஆனா டெய்லி சேவ் பண்ண முடியலையா? அதுக்கு ரீசன் நெறைய பேர் சேவிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணுவாங்க. டெய்லி ₹100 சேவ் பண்ணணும். இல்லன்னா ₹200 சேவ் பண்ணணும்னு இப்படி ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்ட டிசைட் பண்ணிட்டு சில நாள் ரொம்ப மோட்டிவா இருப்பாங்க. ஆனா 3 to 4 டேஸ்க்கு அப்புறம் டயர்ட் ஆகி சேவிங்ஸ ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இல்லன்னா சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல அமௌண்ட் போட்டிருப்பாங்க. 10 டேஸ் சேவ் பண்ணிட்டு ஒரு எமர்ஜென்சி வரும். ஒரு 100 மட்டும் எடுத்துக்கலாம். நாளைக்கு 200 சேவ் பண்ணிடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் எடுத்து ஃபைனலி அக்கவுண்ட் பேலன்ஸ் 0 ஆயிடும். இதுக்கான சொல்யூஷன் சேவிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஓப்பன் பண்ண முடியாத மாதிரி ஒரு பிக்கி பேங்க் வாங்கிக்கோங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், டெய்லி 100 சேவ் பண்ணணும்னு ப்ரெஷர் கிரியேட் பண்ணாதீங்க. மைண்டில் இன்னைக்கு ₹20 சேவ் பண்ணால் போதும், ₹30 சேவ் பண்ணால் போதும்னு ஒரு ஸ்மால் டார்கெட் வச்சுக்கோங்க. ஆனால் பாக்ஸில் போடும்போது உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் போடுங்க. பாக்கெட்டில் இருக்கிற காயின்ஸ், பேலன்ஸ், சேஞ்ச் எல்லாமே கவுண்ட் பண்ணாமல் பாக்ஸ்குள்ளார போட்டுருங்க. இது ஏன் ஒர்க் ஆகும்னா, பாக்ஸ்குள்ளே எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால் ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் வந்தாலும் பிக்கி பேங்க் ஓப்பன் பண்ணலாமான்னு மைண்ட் ஃபஸ்ட்டு யோசிக்காது. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் 2 பெனிஃபிட் இருக்குது. பெனிஃபிட் 1 இயர் கன்சிஸ்டன்சியோட சேவ் பண்ணும்போது காயின்ஸும் ஸ்மால் நோட்ஸும் கவுண்ட் பண்ணாமல் கலெக்ட் ஆகிருக்கும். பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது எக்ஸ்பெக்டட் அமௌண்ட்டை விட அதிகமாக இருக்கலாம். அந்த சர்ப்ரைஸ் உங்கள் மைண்டுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும். அந்த ஹாப்பினஸ்ஸை நெக்ஸ்ட் சேவிங்ஸ் கண்டினியூ பண்ண மோட்டிவேஷன் கொடுக்கும். பெனிஃபிட் 2, ஒரு வேளை 5 இல்லை 6 மாதம் ஃபினான்ஷியலாக டைட் சுச்சுவேஷன் வந்து 1 மந்த் சேவ் பண்ண முடியாமல் போனாலோ, முன்னாடி சேவ் பண்ண காயின்ஸும் எக்ஸ்ட்ரா சேஞ்சஸும் கூட அந்த கேப்பை கம்ப்ளீட் பண்ணிடும். சேவிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ சேவ் பண்ணணும்னு யோசிக்காதீங்க. இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸுக்கும் இன்ஸ்டன்ட் ப்ராப்ளமுக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஆனால் ஃப்யூச்சரில் வர ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கொடுக்கறது இந்த மாதிரி சேவிங்ஸ் ஹேபிட் தான். ஹாப்பியாக சேவிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சேவ் பண்ண அமௌண்ட் எப்படி கிராஜுவலி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் உங்கள் ஃபேட் பாக்ஸ்.